உங்க எல்லாரையும் SJD காலேஜ்ல வருஷா வருஷம் நடக்கிற சித்திரக்கலை போட்டிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த போட்டியில கலந்துக்க போற இளம் கலைஞர்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அவங்களோட திறமையை கண்காணிக்கிறதுக்காக நம்ம கூட இருக்காரு ஒரு சிறந்த கலைஞன் மிஸ்டர் ருத்ரகுமார். இந்த முக்கியமான போட்டியில ஒவ்வொரு பெயிண்டருக்கும் பெயிண்டிங் செய்யறதுக்காக ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கிடைக்கும். பெயிண்டிங்கோட சப்ஜெக்ட் என்ன, இதோட முடிவை இந்த சீட்டு முடிவெடுக்கும். இப்போ நம்ம போட்டி ஆரம்பிச்சிடலாமா? பார்ட்டிசிபென்ட்ஸ் வாங்க, ஒவ்வொருத்தவங்களா வந்து சீட் எடுங்க. ஏன்பா கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். ஈவினிங் வீட்டில் சந்திக்கலாம். சரிப்பா, நீங்க கிளம்புங்க. நீ கவலைப்படாதப்பா. டேக் கேர், ஜாக்கிரதை. நம்மளுடைய கடைசி காம்படிட்டர் வந்த உடனேயே நம்ம போட்டியை கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம். சோ மிஸ்டர் ஆகாஷ், நீங்க எங்க இருந்தாலும் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. மிஸ்டர் ஆகாஷ், இது யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சீட் எடுக்காம உங்க பெயிண்டிங் ஆரம்பிக்க கூடாது, அப்புறம் நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். இந்த ஆள் யார்? அவன் ஐடியா செக் பண்ணீங்களா? கவலைப்படாதீங்க, அவனை நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். டிஸ்குவாலிஃபைல இருக்கட்டும், உள்ள வந்த அந்த ஆள் யாரு? அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. சரி சார். ருத்ரா சார், ருத்ரா சார், எங்க போறீங்க? நான் சொல்றதை கேளுங்க. எங்க போனா? இங்க தானே இருந்தான். சார் சார், நான் இதோ ஸ்டேஜுக்கு வரேன். இல்ல சார், ஸ்டேஜுக்கு இல்ல, அங்க வேற ஒரு காரிடார்ல பெரிய சம்பவம் நடந்திருக்கு. எதை வாங்க சொல்ற? சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. என்னப்பா இது? ருத்ரா சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? அப்பாவை கொண்டு இருக்காங்க. ஐயோ, எவன் இது பண்ண அவனை விட போறது இல்ல. சார், உங்களோட போன் ரிங் ஆகுது. என்ன போன்ல பேசிட்டு இருக்கேன்? கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. ஒரு முக்கியமான கால். பி கம்ஃபர்டபிள். ஏன்பா இதை கொஞ்சம் புடி. ஏன்பா எவ்வளவு ட்ரை பண்ண போற? விட்டு தள்ளு. ருத்ரன் போனை எடுக்காத வரை நான் அவருக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது வேலையில பிஸியா இருப்பான். எப்ப பாரு இப்படியே தான் பண்றான். எப்ப மீட் பண்ண பிளான் போட்டாலும் ஒண்ணு எங்கேயாவது மாட்டிக்கிறான், இல்ல ஏதாவது வேலை வந்துடும். ஆனா போன் ஏன் எடுக்க மாட்டேன்றான்? 25 தடவை கால் பண்ணிட்டான் அவனுக்கு. ஓஹோ, ரிலாக்ஸ். நீ அவனை சந்திக்க எக்ஸைட்டடா இருக்க தெரியுது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம இப்பதான் ஒன்னா சேர போறோம். வாட் யூ மீன் பை ஒன்னு சேர போறோம்? கண்டிப்பா அவனை பார்க்க தான் போறோம். ஜஸ்ட் ஒரு கால் போட்டோம், அப்புறம் பாரு. அப்படியே வந்தாலும் என்னால அவனை மீட் பண்ண முடியாது. ஏன்? நாளைக்கு கான்ஃபரன்ஸ்க்காக பூனேக்கு போறல்ல? அது என்னன்னா சுஹானா, தலையெழுத்துக்கு நம்ம மீட் பண்றது பிடிக்கல. சுஹானா, அபிமானன், ருத்ரன் சேர்றது அதுக்கு பிடிக்கல. நீ ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாது. எப்ப நான் பூனேல இருந்து வரேனோ அப்ப நம்ம 2 பேரும் போய் அவன் வீட்லயே ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே?
நுழைஞ்சிடலாம். நைஸ் நைஸ் நைஸ். சரி, அப்புறம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். பத்திரமா போயிட்டு வா. ஓகே, பை. வா, ஹாப்பி ஜர்னி. பத்திரமா போ. யா. ஏன்பா பார்ட்டி எப்படி நடக்குது? அப்பா பார்ட்டி சூப்பரா போய்கிட்டு இருக்கு. நம்ம மருமக இன்னும் வரலையே. தோடா. ஹாய் நம்ருதா, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கும் Dress. தேங்க் யூ so மச். கேரி ஆன். ஹே ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தானியா. தேங்க் யூ so மச். எஸ்கியூஸ் மீ. பேக்கிங்கே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கே. ஆனா இதுல பேர் எதுவும் எழுதலையே. ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஜுவல்லரி பாக்ஸா? மை காட், இவ்வளோ அழகான தங்க செயினை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்னாச்சு தானியா, அதை பார்த்துட்டு இவ்வளவு துள்ளுற? கொஞ்சம் இங்க வந்து பாரு, இதுல எவ்வளோ காஸ்ட்லியான செயின் இருக்கு பாரு. இந்த கிஃப்டை கொடுத்தது யாரு? யார் கொடுத்தாங்க? எனக்கு தெரியாது. gift இங்கே தான் இருந்துச்சு. அதுல பேரும் இல்ல. பேர் எழுதலன்னா அதை நீ திறந்துருவியா? அதை என்கிட்ட கொடு. அதுக்கு ஏன் இப்படி அந்த கத்துற? கிஃப்டை ஏன் என்கிட்ட இப்படி கொடுன்னு பண்ணிட்டு இருக்க? கொடுன்னு சொல்றான்ல. என்னாச்சு உனக்கு? என்ன என்னாச்சு? பண்ற? எதுக்காக இப்ப நீ கத்துற? நீ எதுக்காக இப்படிலாம் பண்ற? அது எவ்வளோ காஸ்ட்லியான gift தெரியுமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. எவன் எதை கொடுத்தாலும் அதை நீ எடுத்துக்கியா? அப்படி அது டேபிள்ல இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்? டேபிள்ல இருந்தா? டேபிள்ல இருந்ததா? கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேளு. ஹலோ திவான். ருத்ரா ப்ளீஸ் இங்க வா. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னால வர முடியாது. என் அப்பா இந்த உலகத்தை விட்டு என்ன என்ன? யாரோ என் அப்பாவை கொண்டுட்டாங்க. சாரி. சரி அதை விடு. நீ இப்ப எங்க இருக்க? ஆடிட்டோரியத்தில் இருக்க. சரி நீ ஒண்ணு பண்ணு, அங்கேயே இரு. நான் அங்க வரேன். 15 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். ஓகே. அட என்னப்பா பார்ட்டியை விட்டுட்டு நீ இப்ப எங்க போற? விவான் ஏதாவது பதில் சொல்லு. விவான். விவான். இந்த மாதிரி நிலைமையில என் பேச்சையே கேட்க மாட்டேன். என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸையே கொடுப்பேன். ருத்ரா, நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? உங்கள் அப்பா பாதியிலேயே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரா? அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கொலை நடந்ததா? யா. சரி, இப்போ முதல்ல பாடியை பார்த்தது யாரு? முதல்ல பாடியை பார்த்தது எங்க பியூன் மந்தீப் தான். பாடியை சுத்தி இல்ல பக்கத்துல யாராவது வந்ததை நீங்க பாத்தீங்களா? இல்லைங்க, யாருமே இல்லை. சார், யாருன்னு தெரியல, ஒருத்தவன் ஆடிட்டோரியம்குள்ள வந்தான். பட் அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. யார் அவன்? காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நேராக உள்ள வந்து பெயிண்டிங் பண்ணானா? சார், இப்போ நீங்க எப்படி அதிர்ச்சி அடைறீங்களோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது. சரி, நீங்க அவனோட முகத்தை பார்த்திருப்பீங்கல்ல, யார் அது? இல்ல மேடம், அவன் ஹூட் ஜாக்கெட் போட்டிருந்தான். ஃபேஸ் ஃபுல்லா மூடி இருந்தது. அவனை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு கிளம்பி போயிட்டான். சரி, அவன் எந்த பெயிண்டிங்கை வரைஞ்சான்? வாங்க சார், ப்ளீஸ். இதுதான் அந்த பெயிண்டிங். இது கண்ணு தானே? கோல்டன் கலர் ஐயா. இந்த பெயிண்டிங்கை எதுக்காக அவன் வரைஞ்சான்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் கொடுத்த சீட்டில் கோல்டன் ஐ டாப்பிக்கே இல்லை. அப்போனா இந்த பெயிண்டிங் மூலமாக அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான். சார், அவன் இந்த பெயிண்டிங்கை கொலை பண்றதுக்கு முன்னாடி வரைஞ்சானா இல்ல அப்புறமா? மிஸ்டர் ருத்ரா, இந்த ஆள் வந்து இந்த பெயிண்டிங்கை வரையும் போது உங்க அப்பா உங்க கூட இருந்தாரா இல்ல போயிட்டாரா? சார், அவர் போயிட்டாரு. ஓ,
அப்புறம் அந்த ஆள் வந்து இந்த பெயிண்டிங்கை எவ்வளோ நேரத்தில் வரைஞ்சான்? 1-1.5 நிமிஷத்தில் வரைஞ்சிருக்கலாம். பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு இங்கேருந்து வேற கிளம்பி போயிருக்கான். ஆமாம் சார். சரி, அந்த ஆள் இங்கே வந்து பெயிண்டிங் வரைஞ்சான்ல, அதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா இங்கேருந்து வெளியில் போனார்? சார் 2 நிமிஷம் முன்னாடி. 2 நிமிஷத்துக்கு முன்னாடியா? அப்படின்னா அந்த கொலைகாரன் இங்கேருந்து காரிடோருக்கு போய் வேகமாக கொலை பண்ணிட்டு போயிட்டானா? ஆனா சார் 2 நிமிஷத்துல அவங்க அப்பா இந்த காரிடரை கிராஸ் பண்ணி போயிருக்கணும். சார் இதை கொஞ்சம் வேற மாதிரி பாருங்க. இவங்க அப்பாவை கண்டிப்பா வேற இடத்துல கொலை பண்ணிருக்கணும். அப்புறம் பாடியை இங்க வந்து போட்டிருக்கணும். இல்லை, கொலை வந்து காரிடோரில் தான் நடந்திருக்கு. சார் அவருக்கு வயசாக இருந்தது, அப்புறம் கால் முட்டியிலையும் பிரச்சனை இருந்தது, ஃபாஸ்ட்டாக நடக்க மாட்டார். ஒருவேளை வந்து அந்த ஆள் கூட யாராவது ஒருத்தர் பார்ட்னராக கூட இருக்கலாம். அதாவது ஒருத்தன் உள்ளே இருந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கணும், இன்னொருத்தன் வெளியில இருந்து அப்பாவை கொலை பண்ணியிருக்கணும். பட் சார் அவன் இந்த பெயிண்டிங் மூலியமா என்னதான் சொல்ல வரான்? மிஸ்டர் ருத்ரா, உங்களோட நாலேஜுக்கு ஏதாவது இங்கே தெரியுதா? இந்த கோல்டன் ஐனா என்னது, ஏதாவது புரியுதா? இல்லை சார். ருத்ரா ருத்ரா எப்படியாச்சு? நீங்கள் யாரு? சார் இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட் விவான். சார், எல்லாரோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட் உள்ள இருக்கவங்க மட்டும்தான் பாக்கி. சரி, இப்போ நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஆனால் சார் நான் ப்ளீஸ் கை வைங்க. கை வைங்க, வைங்க வைங்க. ருத்ரா சார், நீங்களும் தான். விவான். ஆனா சார் நான் இப்பதானே உள்ள வந்தேன். வந்துட்டீங்கல்ல, கை வச்சிருங்க. வைங்க. சரி, ஃப்ரெடி, ஸ்ரேயா, எல்லா பெயிண்டிங்ஸுமே எடுத்துக்கோங்க. சார், அந்த பெயிண்டிங் இருக்கே அழகா இருக்கு, அதை வீட்டுக்கு கொண்டு போகவா? ஃப்ரெடி தான் எவிடன்ஸ், இது பெயிண்டிங் இல்லை. இதை எவிடன்ஸ் பேக்கில் எடுத்து வை. ஹலோ, என்னாச்சுப்பா? தானியா கிடைச்சலா? இல்லப்பா, எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்க இருக்கானே தெரியல. இங்க பாரு, ஃபோன் வேற வீட்டில் விட்டுட்டு போயிருக்கா. மேடம், நான் பக்கத்து வீட்லயும் போய் கேட்டுட்டு வந்துட்டேன். தானியா மேடம் யாருமே பார்க்கலையாம். இவ என்ன பண்ணிருக்கா? யார்கிட்டயுமே சொல்லாம போயிருக்காள். எப்படி நீயே இங்க இருந்து அப்படித்தான் போன? நீ அந்த செயின் தூக்கி போட்ட எல்லாரும் முன்னாடியும் இப்படி அவமானப்படுத்துவ. அதான் ஒருவேளை கோவப்பட்டு வீட்டு விட்டு போயிருக்கலாம். இல்ல, அவ பெருசா எங்க போயிருக்க போறா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பா. போனை கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். நாம எல்லா இடத்துலயும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், அவ எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகல. எங்கேயும் போகலையா? எங்க போயிருப்பா? என்ன சலுங்கை, ஏதோ 2 விஷயம் சொல்லணும்னு சொன்னியே. பாஸ், வீரேந்தர் சார் கொலை கேஸ்ல 2 ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அப்படியா? என்னது? முதல் ஆதாரம், இந்த கத்தியில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து கோல்டன் ஐ பெயிண்டிங்ல யாரோட கைரேகை இருக்கோ அதோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா யார் பெயிண்டிங்க வரைஞ்சாங்களோ அவன் தான் கொண்டிருக்கணும். அப்புறம் 2வது? சார் இந்த கத்தியில எங்களுக்கு கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கிடைச்சது. அதை வந்து இந்த பழைய பெயிண்டிங்ஸ், பழைய பில்டிங்ஸ் எல்லாம் ரீஸ்டோர் பண்ண பயன்படுத்துவாங்க. அதை ரெஸ்டோர் பண்ண பயன்படுத்துவாங்க. பெயிண்டிங் ரெஸ்டோரேஷன், கெமிக்கல்ஸ். அதாவது இந்த ஆளு நல்ல ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கணும்.
அவனுக்கு பெயிண்டிங் ரெஸ்டோரேஷன் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். பெயிண்டிங் ரெஸ்டோரேஷன் வேலை எல்லாத்தையும் அவன் நல்லாவே பண்ணிட்டு வர்றான். ஐயா தண்ணி குடிங்க. சார், என்ன இந்த பக்கம்? நீங்கள் கொலைகாரனை பிடிச்சிட்டிங்களா? அவனை நாங்கள் பிடிச்சிருவோம். ஆனால் இப்போதைக்கு உங்கள் மனைவியை தேடி வந்திருக்கோம். ஏன் மனைவியா? உங்களை எங்கள் வீட்டுக்கு யார் கூப்பிட்டது? ஐயா நான் தான் உங்களை இங்கே வர சொன்னேன். தானே அம்மாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. என்ன நீ? இவங்க சிஐடிக்காரங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்குறவங்க. இப்போ இந்த சின்ன வேலைக்காக எதுக்கு உங்களை இங்கே கூப்பிட்டேன்? ஒரு நிமிஷம். உங்கள் மனைவி காணாமல் போயிட்டாங்க, அது உங்களுக்கு சின்னதாக தோணுதா? இல்லை சார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. என் ஒய்ஃப் இங்கே தான் ரிலேட்டிவ் வீட்டுக்கு இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். அவன் வந்துருவான். ஆனா இல்லைங்க ஐயா, நாம தான் எல்லார்கிட்டையும் கேட்டோமே, ஆனா யாருக்குமே ஒன்றும் தெரியலையே. அது மட்டும் இல்லையா, அவங்க போனையும் இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதை காட்டுங்க. சரி ஐயா, இந்தாங்க. தானியா கடைசியா யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க? கடைசியா நான் தான் தானியா கிட்ட பேசியிருந்தேன், இந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார். பார்ட்டி நடக்கும்போது ஃபோன் வரலையே சார். பார்ட்டி நடக்கும்போது யார் நடுவில் கிளம்பி போவாங்க? ஒரு வேலை பண்ணுங்க, உள்ள போயிட்டு செக் பண்ணுங்க, ஏதாவது கிடைக்கும். என்னாச்சு மிஸ்டர் விவான்? அப்படி என்ன யாருக்கு அர்ஜென்ட்டாக கால் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி சார். சாரி சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான கால் சார். ஹலோ. ஓகே, சரி 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 ஓகே. என்ன மூஞ்சே பிரைட்டா இருக்கு? சந்தோஷமா இருக்கீங்க போல. தானியாவை பத்தி எதோ தெரிஞ்சிருக்கா? இல்ல சார், தானியாவை பத்தி எதுவுமே தெரியல. இது என் வேலை சம்பந்தப்பட்ட கால் சார். ஆச்சரியமா இருக்கு, இந்த காலத்துல மனுஷங்க எல்லாம் ரொம்ப ஒர்க்காலிகா இருக்காங்க. மனைவிய காணோம், ஆனாலும் வேலையில கவனமா இருக்காங்க. அதான் தெரியுது. ஒரு நிமிஷம். இவங்க என்னோட மம்மி டாடி. நான் இவங்கள அமெரிக்காவுக்கு அனுப்புறேன், என்னோட கசின் கிட்ட. அமெரிக்காவா? திடீர்னு? இது திடீர்னு இல்ல, எப்போ இந்த ருத்ரனோட அப்பாவோட கேஸ் கேட்டனோ அப்போ ஒரு மாதிரி ஆயிட்டேன் சார். அதோட நான் எங்க அம்மா அப்பாவை நினைச்சு கவலைப்பட விரும்பல சார். ஏன், உனக்கு யார் கூடயாவது பகை இருக்கா என்ன? இல்ல மேடம், எனக்கு யாரும் எதிரிகள் இல்ல. நீங்களே சொல்லுங்களேன், ஒரு கொலைகாரன் இப்போ ஓப்பனா ஸ்ட்ரீட்ல சுத்துறான். அப்போ எவ்வளவு பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஐ லவ் மை மம்மி அண்ட் டாடி. ஸோ நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. இங்க பாரு, மருமக கிடைச்ச உடனே ஃபோன் அடிச்சிரு. சரிப்பா, நான் உடனே கால் பண்ணுவேன். சார், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, லேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். அப்பா போலாம். சரிப்பா, உன்னை பார்த்துக்கோ. உடம்பு பார்த்துக்கோப்பா. சரிம்மா. சார், மொத்த வீடியும் தேடிட்டேன், ஒன்றும் கிடைக்கல. நல்லது. வீட்டுக்குள்ள எதுவும் கிடைக்கலன்னா வீட்டுக்கு வெளியே பார்த்துருவோம். கோல்டு செயின். சார், அந்த பெயிண்டிங்ல கோல்டன் ஐ இருந்துச்சுல, அதே மாதிரி இதுவும் இருக்கு. மிஸ்டர் விவான், இந்த செயின் யாரோடதுன்னு தெரியுமா? இல்லையே சார், இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லையே. ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பெரிய செயின் உங்க வீட்டில் கிடைச்சிருக்கு, ஆனால் யாருதுன்னு தெரியல உங்களுக்கு. பார்ட்டியில் யாராவது இந்த செயினை போட்டுட்டு வந்திருப்பாங்க, அது இங்கே கீழே விழுந்திருக்கும் சார். ஓஹோ, இப்படி கூட நடக்கும். சரி, உங்க பொருள் ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் விஷயம் சார். எங்க போனோன்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு கால் பண்ணி அதே தான், கால் பண்ணுவீங்க.
அப்போ உங்களுக்கு ஏதாவது கால் வந்ததா செயினை பற்றி? இல்லை சார், இது வரைக்கும் அந்த செயினை கேட்டு யாருமே எனக்கு கால் பண்ணவே இல்லை. மறந்து போயிருக்கலாம். ஆஹா, ஒருத்தவன் இவ்வளோ காஸ்ட்லியான செயினை தொலைச்சிருக்கான், ஆனா அது அவனுக்கு தெரியல. மேடம், எனக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா உடனே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கண்ணை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ருத்ராவோட அப்பாவை கொலை பண்ண கொலைகாரனோ இந்த பெயிண்டிங்கை தான் உறைஞ்சிருந்தான். என்ன சார் நீங்கள், எனக்கு இந்த செயினை பற்றியே எதுவும் தெரியலன்னா அதில் இருக்கிற டிசைனை பற்றி எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள். ஆமாம் இல்லை, கரெக்டு தான். இருக்கட்டும், நாங்கள் இப்போதைக்கே கிளம்புறோம். உங்கள் ஒய்ஃபை பற்றி ஏதாவது தெரிய வந்தால் கண்டிப்பாக சொல்லுவோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஹலோ. விவான் சொல்லு. ருத்ரா, டேய் நீ நல்லா இருக்கேல்ல? தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துட்டடா. அது கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அவன் திரும்ப வந்திருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும். சுகானா நல்லா இருக்காளா? இரு, நான் சுகானாவை கான்ஃபரன்ஸில் எடுக்கிறேன்டா. பை பை, லவ் யூ. ஹாய் ருத்ரா. ஹாய் விவான். சுகானா எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கேல்ல? நான் வீட்டில் இருக்கேன், நல்லா இருக்கேன். சுகானா, எனக்கு தெரிஞ்சு அவன் திரும்ப வந்துட்டான். என்ன? சுகானா, உனக்கு விசித்திரமா ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணிடு, சரியா? ஆமா சுகானா, எதா இருந்தாலும் கால் பண்ணிடு. மேடம், உங்களோட பில்லு. ஓகே ஓகே. சரி மேடம், தேங்க்யூ. ஓகே, நான் ஃபோன் பண்றேன். நீ உன்னை பார்த்து. ஓகே ஓகே ஓகே. நான் என்ன பார்த்துக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் பத்திரமா இருங்க. என்ன? ஓகே. சார், இந்த ரெஸ்டோரேஷன் வேலை பார்க்குற பெயிண்டர்ஸ் நிறைய பேர் இப்போ சிட்டியில் இருப்பாங்க சார். அப்படி இருக்கும்போது இந்த குற்றவாளியை எப்படி பிடிக்கிறது? பெயிண்டிங் காம்படிஷன் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸ்ரேயா, மிஸ்டர் ஆகாஷ், நீங்க எங்க இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ். மிஸ்டர் ஆகாஷ், எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்ரேயா, ஒரு நிமிஷம் அப்படியே பாஸ் பண்ணு. இந்த இடம் தான். பின்னாடி அந்த ஆளு கவனி. இவன் வுட் ஜாக்கெட் போட்டிருக்கான். அவன் ஜாக்கெட்ல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டு. சார், இது ஏதோ இனிஷியல் மாதிரி தெரியுது. AG. இது என்னவா இருக்கும்? AG ஏதாவது கம்பெனி இல்ல இன்ஸ்டிடியூட், வேற ஏதாவது ஏதோ இருக்கு. இந்த ஆள் அதுக்காக வேலை செய்யறவன கூட இருக்கலாம். இது என்னன்னு பாரு, நெட்ல செக் பண்ணி பாரு. இந்த இனிஷியல்ஸ்ல ஏதாவது கம்பெனிங்க இருக்கான்னு பாரு. சார், சச்சின், அது வரைக்கும் நீ கிரிமினல் டேட்டாவை செக் பண்ணி பாரு. இந்த கோல்டன் ஐ கேங்கை பத்தி ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். வா. நீங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ணீங்க. இந்த கோல்டன் ஐ பேர் கொண்ட கேங் 2006 to 10 ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லோகோ அவங்களது தான். என்னெல்லாம் கிரைம்ஸ் பண்ணியிருக்காங்க சார்? இந்த கேங் காலேஜ் பசங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா அவங்களோட வேலையை செய்ய சொல்லுவாங்க. ட்ரக்ஸ், ஸ்மக்லிங் எக்ஸெட்ரா. 2010 கோல்டன் ஐ கேங்கோட லீடர் ஜாக்கி பிடிபட்டிருக்கா. கேங் லீடர் ஜாக்கி தாராப்பூர் ஜெயில இருக்கா. திரும்பவும் கோல்டன் ஐ கேங் பேர்ல குற்றங்கள் ஆரம்பிச்சிருக்கு. வேற யாராவது கேங்க நடத்துறாங்களோ இல்ல இந்த ஜாக்கி தான் நடத்துறானோ? ஒருவேளை ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு அவ இது எல்லாத்தையும் பண்றானோ என்னவோ. சார், சார், AG இனிஷியல்ஸ் போட்ட கம்பெனி இது. இவங்க ஆர்ட் ரெஸ்டரேஷன் ஒர்க் பண்றாங்க. ஆர்ட் கேலரி அதோட பேரு? எஸ் சார். இந்த ஆர்ட் கேலரிக்கு தயாவை அனுப்பி வைக்கலாம். அவன் போன எல்லாத்தையும் கறந்துட்டு வந்துடுவான். நாம நேரா தாராப்பூர் ஜெயிலுக்கு போலாம். இந்த கோல்டன் ஐயோட லீடர் ஜாக்கிய பார்க்கலாம். மிஸ்டர் சுனில், இங்க பாருங்க. இந்த AG இனிஷியல் உங்க ஆர்ட் கேலரியோட தான். எஸ். என்ன விஷயம்? இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். இங்க எவ்வளோ ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உடனே கூப்பிடுங்க, சீக்கிரம். எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, சொல்லுங்க. குட். ஃப்ரெடி, ஷீதா, இவங்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸே எடுங்க, சீக்கிரம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸா? சார், என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க சார். ஒரு கொலை நடந்திருக்கு.
இந்த கொலையை எங்க சார் பண்ணிருப்பாருன்னு சந்தேகப்படுறீங்களா? எடுக்கணும். நாங்க சந்தேகப்படல, உறுதியா சொல்றோம். சீக்கிரம். நீங்களும் கை வைங்க. அட, உங்க கையில பெயிண்ட் இருக்கு. நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். நல்லா வாஷ் பண்ணு போ. ஃப்ரெடி, இவனோட கையில் இருக்கிறது ரெட் கலர் இல்ல, அது ரத்தக்கரை. தேங்க்யூ. வாங்க. இன்னைக்கு எனக்கு குட் லக்குன்னு சொல்லணும். தாகம் எடுத்தாதான் நதியை தேடி நாம போவோம். ஆனா இன்னைக்கு நதி நம்மளை தேடி வந்திருக்கு. சரி, இவ்வளோ தூரம் எதுக்காக வந்திருக்கீங்க ஏசிபி பிரத்யுமன்? அதுவும் நீங்களே வந்திருக்கீங்க என்ன தேடி? சந்தோஷம். சும்மா பார்க்கலான்னு தான் வந்தேன். இத்தனை வருஷமா ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீ கஷ்டங்களை அனுபவிச்ச பிறகும் கோல்டன் ஐ கேங்கோட லீடர் ஜாக்கி இன்னும் திருந்தாம இருக்கானே. இப்பவும் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே வெளியில உன்னோட வேலையை காட்டிட்டு இருக்கியா? என்ன குற்றம்? வயசான ஒருத்தரை கொலை பண்ணியிருக்க, ஒரு பொண்ணையும் கடத்தியிருக்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை பாரு, கோல்டன் ஐ கேங் எங்கெல்லாம் தப்பு பண்றாங்களோ அங்க கையெழுத்த விடுறாங்க. சில நேரங்கள்ல பெயிண்டிங்கா, சில நேரங்கள்ல லாக்கெட் வடிவத்தில். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. சரி, இல்லைனாலும் அவங்க என்னை ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க. கோல்டன் ஐயை பத்தி கேட்டு கேட்டு கேட்டு. யார சொல்ற? இதோ இங்க ஜெயில் ஸ்டாஃபுங்க. சார், என்ன? ஜெயில் ரெஜிஸ்டர்ல இருந்து தெரிஞ்சது இன்னைக்கு ஜாக்கியை பார்க்க ருத்ரா விவான் வந்திருக்காங்க. ருத்ரா அண்ட் விவான்? சொல்லு, உன் கூட்டாளிங்கெல்லாம் யாரு? சொல்ல மாட்டேனே. நான் சொல்ல மாட்டேன். உன்னை தூக்கல தொங்க விட வேண்டாம். தூக்கல இந்த 2 குற்றத்துக்காக. அதே வேளையில தண்டனைய குறைச்சிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா எங்களுக்கு உதவி செய். நான் கேள்விப்பட்டது ஏசிபி பிரத்யுமன் கொடுத்த வாக்க காப்பாத்துவாராம். கரெக்டா சொல்ற. சரி, நான் சொல்றேன். சார், நான் பண்ணது எல்லாமே பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டேன் சார். இப்ப டீட்டெயிலா சொல்லு. பணத்துக்காக என்னெல்லாம் பண்ண? தெரியாம ருத்ரோட அப்பாவை கொலை பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு மக்கள் தெரியாம வாழைப்பழ தோல் மேல கால் வச்சு வழுக்கிடுவாங்க, தெரியாம வழி தவறி போவாங்க, சொல்லாம தெரியாம கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனா தெரியாம ஒரு கொலையா? இத நான் முதல் முறையா கேள்விப்படுறேன். நான் கிட்னாப் பண்ணதான் நினைச்சேன். அவர் ரொம்ப கத்துனதும் நான் பயந்து போயிட்டேன். அந்த அவசரத்துல நான் அவரை கொலை பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்றதுக்கு யார் உனக்கு பணம் கொடுக்குறா? அது தெரியாது சார். வீட்டுக்கு வெளியே ஒரு பார்சல் கிடைச்சது. அதுல பணமும் ஒரு லெட்டரும் இருந்தது. அதுல கோல்டன் ஐ போட்டோ இருந்தது. அன்னைக்கு நான் பெயிண்டிங் வரையறதா இருந்தது. அன்னைக்கு ருத்ராவோட அப்பாவை கிட்னாப் பண்ணலான் இருந்தேன். அந்த லெட்டரும் போட்டோவும் எங்க? அது வந்து அன்னைக்கே எரிச்சிட்டேன். நல்லா வசமா மாட்டிக்கிட்டடா நீ. உனக்கு தூக்க கண்டிப்பா உறுதி. ஆனா உனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறவனோட டீட்டெயில் கிடைக்கலன்னு வை, நீ தூக்குக்கு போறதுக்கு முன்னாடி பூஜையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அதுலயே செத்துருவோம். நான் உண்மைதான் சொல்றேன். அதுல யாரோட பேருமே இல்ல. வேற ஏதாவது எழுதியிருக்கும்ல? என்னத்த படிச்ச? ஆமா சார், அந்த பார்சல் சத்தாராவுல இருந்து வந்தது. சத்தாரா? உண்மையா சொல்றியா இல்ல எங்களை தசை திருப்ப பாக்குறியா? உண்மையதான் சொல்றேன். பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்கும்? சதாரா, ஜாக்கியை மீட் பண்ணா டென்ஷன் குறையும்னு நினைச்சேன்.
ஆனா டென்ஷன் என்ன அதிகமாயிருச்சுடா. ஒருவேளை ஜாக்கி சொன்னது உண்மையா இருந்தா அப்போ நம்ம கதை முடிஞ்சது. இப்ப பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறான்னு, மம்மியா இல்ல நீயான்னு. ஒரு நிமிஷம். நீயா? ஆமா மேடம், கேபிளுக்கு பணம் வாங்க வந்தேன். எவ்வளோ ஆச்சு? நேத்து பில்லு கொடுத்தான்ல, அதுல எழுதியிருக்கும் பாருங்க. ஓகே, இரு நான் கொண்டு வரேன். குணால், இவன் எங்க போனா? குணால், குணால், குணால் எங்க இருக்க நீ? சார், என்னாச்சு? சார், கோல்டன் ஐ கேங்கோட எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சாச்சு, ஒருத்தனை தவிர. ஆனா அவனை பத்தி இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியல. யார் அவன்? அபீர். சார், அவனோட ஃபோன் நம்பரும் தப்பா இருக்கு, கால் போக மாட்டேங்குது. இது அவன் வீட்டு அட்ரஸ் தானே? எஸ் சார். வீட்டில் போய் பாரு, அங்க யாராவது இருந்தா நம்ம ஆபீஸ்க்கு தூக்கிட்டு வந்துரு. சார். அபீர் வாங்க சார். அபீரோட அம்மா அப்பா. வணக்கம். வாங்க வாங்க. நீங்க என் பையன் அபீரை தேடுறதா கேள்விப்பட்டேன். ஆமா, அபீர் எங்க இருக்கான்னு தெரியுமா? என் பையன் அபீர் காணாம போய் 5 வருஷம் ஆகுது. ஆனா இன்னி வரைக்கும் அவனை பத்தி எந்த தகவலும் தெரியல. நாங்க இறந்து போனா யாரு கொல்லி வைப்பாங்க? நோ ப்ளீஸ், இப்படியெல்லாம் பேசாதீங்க. அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது. அவனை தேட நாங்க முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களோட பையன் அபீர் தவறானவங்க கூட இருந்திருக்கான், கோல்டன் ஐ கேங் கூட. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவன் எல்லா தவறான வழிகளும் விட்டுட்டு வாழ்க்கையில நல்லா வாழ முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அதுவும் அனுஷ்கா கூட. அனுஷ்கா கூடவா? ஆமா, இந்த அனுஷ்கா யாரு? அனுஷ்காவை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். அதோட அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளுக்கு சத்தாராக்கும் போயிருந்தாங்க. எல்லா குற்றங்களையும் தவிர்த்துட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு போயிருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே சாத்தாரில இருந்து நியூஸ் வந்தது. அதாவது அவங்க 2 பேரும் அங்க இருந்து கூட காணாம போயிட்டாங்க. சரி, அனுஷ்காவோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு, அட்ரஸ் இருக்கு சார். வன்ஷ், அட்ரஸை வாங்கிக்க. சார். சொல்லுதையா? ருத்ரனும் விவானும் சுகானா கூட கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஒரு நிமிஷம் தயா, இந்த சுகானா கோல்டன் ஐ கேங்கோட மெம்பர் தானே? ஒரு வேலை செய், பூனேவுக்கு கிளம்பு, இந்த சுகானாவை மீட் பண்ணு. சார், சுஹானாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் படி அவன் அதிகமான கால் ருத்ரனுக்கும் விஹானுக்கும் தான் பண்ணியிருக்கா. இது என்னது? கதவு திறந்தே இருக்கு. சுஹானா, சுஹானா, அங்க உள்ள போய் பாரு, தேடு. சுஹானா. சார், என்னாச்சு? தானியா, விவானோட ஒய்ஃப். ஓ நோ. கத்தியால கழுத்து அறுத்திருக்கிறாங்க. சார், தானியா மும்பையில் கிட்னாப் ஆயிருக்கா. ஆனா பாடி வந்து பூனேல கிடைச்சிருக்கு.
அப்படின்னா சார் சுஹானா தான் கிட்னாப் பண்ணியிருக்கணும். இல்லை ஃப்ரெடி, சுஹானா கிட்னாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவள் பாடியை வீட்டில் விட்டு போயிருக்க மாட்டா. வேற யாரோ இவளை மாட்டி விட பார்க்குறாங்க. ஸ்ரேயா, என்ன சுஹானா மொபைல் ஃபோன் சத்தாரா காட்டுதா? சார், சுஹானாவுடைய மொபைல் லொகேஷன் இந்த இடத்த காட்டுது. நம்ம கிட்ட வேற எந்த வழியுமே இல்லை. நாம இந்த ஸ்டெப்பை எடுத்துதான் ஆகணும். இந்த வேலையை நம்ம அன்னைக்கே செஞ்சு தீர்த்திருக்கணும். அபீரையும் அனுஷ்காவையும் கூப்பிட்ட போதே பண்ணிருக்கணும். இந்த இடத்துல தானே அவங்க 2 பேரும் நடந்து வந்தாங்க. தயங்க வேண்டாம், தைரியமா ட்ரிகர் அமைக்கிறீங்க. நம்ம லைஃப் இதுவரை ஒருத்தர் சுட்டுக்க போறீங்களா? ஏய், என்ன பண்றீங்க? யாரும் ட்ரிகரால் திடக்கூடாது. ஏன்னா அவங்களோட கைகளில் விலங்குகள் மாட்ட வேண்டியிருக்கு. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு எங்க ஃபேமிலிஸை காப்பாத்துங்க. அவங்க உயிர் ஆபத்துல இருக்கு. இங்க நாங்க 3 பேரும் தற்கொலை பண்ணிக்கலாம், அங்க எல்லாருமே செத்து போயிருவாங்க. யார் இதை பண்றது சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு எங்க சாத்தாரால இருந்து கால் வந்தது. எங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. ஆனா அவனை பிடிச்சிருங்க, இல்லைன்னா அவன் எங்க ஃபேமிலிஸை கொன்னுடுவான் சார். எனக்கு ஆரம்பத்தில் சொல்லுங்க, நீங்க கோல்டன் ஐ கேங் மெம்பர்ஸ் தானே? அப்புறம் எப்படி இந்த கேங் உடைஞ்சது? எல்லாம் சரியா போயிட்டு இருந்தது சார். ஆனா அபீரோட பேராசையால எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவன் எங்க ஜாக்கியோட 50 லட்சம் ரூபாயை நேரா திருடிட்டு போயிட்டான். அதோட சார், அவன் இந்த பணத்தை எடுத்துட்டு அவன் காதலி அனுஷ்கா கூட இங்க இருந்து ஓட இருந்தான். சார், ஜாக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அவன் தான் எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்துருந்தான். அவங்க 2 பேரையும் அழிக்க சொன்னான். 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அதே நடக்குது. எங்க குரூப்ல இருக்கிற ஆட்களையே அவங்க கொல்ல சொல்றாங்க. இந்த இடத்துல ஆர்டர் உங்களுக்கு ஜாக்கி கிட்ட இருந்து வரல, வேற இடத்துல இருந்து வந்திருக்கு. யார் சார்? அதை கண்டுபிடிக்கவும் வழி இருக்கு. சார், அனுஷ்கா எங்க இருக்கா? யார் நீங்க? இத பாருங்க, நாங்கெல்லாம் சிஐடிஸ். நான் ஏசிபி பிரத்யுமான். இவங்க அனுஷ்கா தானே? ஆமா சார், இவ தான் அனுஷ்கா. நீங்க? நான் இவங்களோட நர்ஸ். வீட்ல இருந்து பாத்துக்கிறேன். இவங்களால தனியா எதுவும் பண்ண முடியாது. சரி, இவங்கள தவிர இங்க வேற யாரும் இல்லையா? நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஓ, நீங்க 2 பேரும் தான் இங்க இருக்கீங்கன்னா அனுஷ்காவை பாத்துக்கிற செலவு யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு யார் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கா? சார், அதுதான் தெரியல. என்ன 9 to 6 வேலைக்கு இங்க வச்சிருக்காங்க. மாசம் மாசம் வாசல்ல ஒரு கவர் கிடைக்கும். அதுல எனக்கு தேவைக்கு அதிகமாவே பணம் இருக்கும். அனுஷ்கா, இந்த பாரு அனுஷ்கா, இங்க கொஞ்சம் திரும்பி பாரு. பாத்தீங்களா சார்? பேசினாலும் கேட்காத, அவளும் பேச மாட்டா. நடமாடும் பிணம் மாதிரி இருக்கா. எதையும் உணரக்கூடிய சக்தி இல்ல. உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஒரு கேஸ் விஷயமா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நாங்க இந்த வீட்டை சோதனை பண்ணணும். பர்மிஷன் கொடுங்களேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ வெரி மச். சச்சின். சார், ரூம்ல இந்த டைரி கிடைச்சது சார். எஸ்ஜேடி காலேஜ். ஆனா டைரி மொத்தமும் காலியா இருக்கு, எதுவுமே எழுதல. எஸ்ஜேடி காலேஜ். சச்சின், ஒருவேளை இந்த அனுஷ்கா எஸ்ஜேடி காலேஜில் படிச்சிருக்கலாம். யாரை இதை பண்றாங்களோ, யாரால இப்படியெல்லாம் நடக்குதோ, அவனுக்கு நிச்சயமா இந்த எஸ்ஜேடி காலேஜ் கூட கனெக்ஷன் கண்டிப்பா இருந்திருக்கணும். கண்டிப்பா அவனுக்கு இந்த காலேஜ் கூட சம்பந்தம் இருந்திருக்கணும். எஸ்ஜேடி காலேஜ். ஃபேமஸ் பெயிண்டர் ருத்ர், இவங்க அப்பா கொலை செய்யப்பட்டாரு. அவரை கத்தியால குத்தி இருந்தாங்க. கடைசியில கொலைகாரனை அவங்க பிடிச்சிட்டாங்க. அந்த கொலைகாரி பேர் அனுஷ்கா. அந்த கொலைகாரி ஒரு பெண், சத்தார்ல வசிக்கிற ஒரு அப்பாவி பெண் அனுஷ்கா. அந்த அப்பாவி பெண்ணோட மனசுல இவ்வளவு மிருகத்தனம் இருக்குன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல.
இப்போதைக்கு அனுஷ்கா ஜெயில் லாக்அப்ல இல்ல, சிட்டி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சில இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பேனிக் அட்டாக் வந்திருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, தவறு செஞ்சோம்னா அதுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். ஹாய் சமீரா. நானும் விசாரிக்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க. சோ ஸ்வீட். இவ்ளோ பெரிய துரோகமா? இத துரோகம்னு சொல்லக்கூடாது, இத தான் சதுரங்க ஆட்டம்னு சொல்லுவாங்க. என்ன ஜெயவந்தி, இவங்க அனுஷ்காவை விசாரிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. உன்னை பார்த்து பெருசா சந்தோஷப்படலை, சங்கடத்தில் நிற்கிறாங்க. பாவம், இவன் கஷ்டத்தெல்லாம் நான் இப்பவே போக்கிடுறேனே. சொல்லு, ஏன் இதெல்லாம் பண்ண? ஏன்னா அனுஷ்கா என்னுடைய சிஸ்டர். அவங்க அவ கூட என்னெல்லாம் பண்ணாங்களோ அதுக்காக நான் பழி வாங்க துடிச்சேன். அவ்வளோ பயங்கர தாக்குதலுக்கு அப்புறமும் கடவுள் காப்பாத்திட்டாரு. அவ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஆனா நாளுக்கு நாள் அவ நிலைமை மோசமாச்சு. அப்பதான் நான் முடிவெடுத்தேன். கோல்டனைக்காரங்க உன்னோட சிஸ்டரை கொலை பண்ண காரணத்துக்காக அவங்களோட குடும்பத்தை பழிவாங்க நீயே முடிவு பண்ணியிருக்கிற. ஆமா, அதனாலதான் நான் அவங்களுக்கு கோல்டன் ஐ சிம்பிளை ஞாபகப்படுத்தினேன். அப்பதானே அவங்க மறக்க மாட்டாங்க. அவங்க பண்ண கர்மாவோட பலன் அவங்களுக்கு கிடைக்கணும். புரியுது. டிவியில் அனுஷ்கா பத்தின செய்தியை நாங்கள் தான் கொடுத்தோம். ஏன்னா டிவியில் நியூஸ் பார்த்த உடனே அனுஷ்காவை சந்திக்கிறதுக்கு நீ கண்டிப்பாக வருவேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி வரமாட்டேன்? எனக்கு என் சிஸ்டரை ரொம்ப பிடிக்கும். உன் சிஸ்டர் மேல அவ்வளவு பாசமா உனக்கு? அதுக்காக சட்டத்துக்கூடயே விளையாடுவியா? ஆமா. சரி, உனக்கு நடந்ததெல்லாம் தப்பு தான் ஒத்துக்கிறோம். ஆனால் சட்டத்து கூட விளையாண்டு நீ பெரிய தப்பை பண்ணியிருக்கிற. அவங்க பண்ணதான் நீயும் பண்ணியிருக்கிற. உனக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும்.